அப்பா, இவர்தான் அந்த கேசவன். என்னாச்சு ஆண்டி அங்கிள்? இந்த கெட்டப்பெல்லாம் நான் பல பேர்ட்ட பார்த்தவன். ஆண்டி, என்ன ஞாபகம் இல்லையா? உங்களுக்கு கல்கோனான்னா ரொம்ப பிடிக்கும்ல. நான் சின்ன வயசா இருக்கும்போது கேசவா கல்கோனா வாங்கிட்டு வா, கேசவா கல்கோனா வாங்கிட்டு வான்னு என்ன அடிக்கடி கடைக்கெல்லாம் அனுப்புவீங்கல்ல. 650 கடன் கூட வச்சுட்டு வந்துட்டீங்க. அங்கிள், உங்களுக்கு இஞ்சி மரப்பான்னா ரொம்ப பிடிக்கும்ல. நீங்களும் 13 ரூபா கடன் வச்சுட்டு வந்துட்டீங்க. உங்க 2 பேர்த்து கடனையும் நான் தான் அடைச்சேன். இதோ உங்களுக்கு இஞ்சி மரப்பா பிடிக்கும், கல்கோனா பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் 2 பேருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நான் வருதுப்பா. காதலுக்கு நான் ஒன்றும் எதிரி இல்லைப்பா. என் பொண்ணை கட்டி வைக்க எனக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. என் பொண்ணுக்கு வரதட்சணைன்னு ஒன்றும் தர மாட்டேன். ஐயோ, அந்த கர்மத்தை நானே வாங்க மாட்டேனே. ஆனால் நான் வாங்குவேனே. என் பொண்ணுக்கு நகையை போட்டு நீங்கள் தான் கட்டிட்டு போகணும். முழு கல்யாண செலவையும் மாப்பிள்ளை தான் ஏற்றுக்கணும். வர்றதுல ஏற்றுக்க போகிறோம், அவ்வளோதானே. எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை. அதனால் ஆளுக்கு 2 லட்ச ரூபா பேங்கில் பணம் போடணும். பின்னால் உதவுற மாதிரி. பின்னாலனா பைல்ஸ் வரும்போதா அங்கிள்? என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, நீ தான் சமைச்சு போடணும். ஆனால் நல்லா படிக்க வச்சிருக்கேன். அதுக்கான செலவு 4,30,000 நீ கொடுத்துடணும். செலவை நோட்டு போட்டு கணக்கு எழுதி வச்சிருக்கீங்களா அங்கிள்? சூப்பர் அங்கிள். இதுக்கெல்லாம் ஓகேண்ணா 50 ரூபா அக்ரிமெண்ட் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தான் கல்யாணம் பண்ணுவோம். சம்மதமா? அப்பா, என்னப்பா இதெல்லாம்? எப்படியும் எனக்கு லாபம் தான் மாமா. எப்படி? மித்ராவை ஒப்பிடும் போது பொண்ணை பார்த்தா எங்களுக்கு ஓகே. ஆனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு என் பொண்ணை பிடிக்கணும்ல? ஆமா, உங்க அப்பா அம்மாவை வர சொல்லு, பேசுவோம். Tell me. Answer me. நட்டாங்குத்துல நிக்க வச்சு ஒரே வெட்டி விடுவேன். பம்பாடு பட்டு வளர்த்து ஆளாக்கி உருவாக்கினா எவ்வளோ கட்டிக்குவேன்னு சொல்ற? வாட் யுவர் ஐடியா? நீ எது சொன்னாலும் என் பட்டக்சல் சொல்லுன்னு நிற்ப. நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய கேடி பிள்ளை கில்லாடுறாங்கன்னு தெரியும்டே. கூட்டு நீ ஸ்கூலுக்கு போயிட்டே உங்கள் அம்மாட்ட தாய்ப்பால் குடிச்சவன் தானே? பையன் அப்பவே குடிய விடலையா? அதுவும் ஃப்ரீ தானே. வா, உனக்கு எவன் பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னா அவன் மொசர கட்டையை பார்க்கலாம். இங்கே பாருப்பா, அவங்களுக்கு சிட்டிக்குள்ள 3 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது. லெட்ஸ் கோ. அவங்களுக்கு 3 கோடிக்கு சொத்து இருக்குது. அங்கிட்டு கிணறு இருக்குது. போங்கடே. அடுத்தவன் சொத்துனா எப்படி அப்பனும் பிள்ளையும் வாயை பொளக்குறாங்க பாரு. எங்களுக்கும் ஜெராக்ஸ் கடையெல்லாம் இருக்குது சார். அப்பா கொஞ்சம் நிதானம். வாட்? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கண்ட்ரோல் ப்ளீஸ்ப்பா. சார், இங்க என்ன பிச்சை எடுக்க வந்திருக்காங்க? வாங்க வாங்க. இவன் தான் உனக்கு பொண்ணு தரேன்னு சொன்னவனா? இவன் தான் மாப்பிள்ளையோட அப்பனா. வாடா போடான்னு சொன்ன வாயை பிடிச்சி கழிச்சு விடுவேன். இல்லடா இல்லடா பாப்போம். நீ என்ன பாத்ரூமா? வாடா கழிக்கிறேன். வரேன்டா. டேய் டேய் சீனு, தலையில என்னடா காயம்? அவங்களுக்கும் அடிபட்டுருக்கு. என்னாச்சு? ஸ்கூட்டர்ல இருந்து கீழே விழுந்துட்டப்பா. உட்காரு வா. குடிக்க ஏதாவது கொண்டு வாமா. அட பாவமே. சீனில் டுஸ்டாமா. ஏய் வாடா. இவன் பொண்ணை தான் 3 மாசம் முக்கி காதலிச்சியா? ஆமாப்பா. அட வரக்கு தூசி பையல. நான் உன்னை என்னன்னு சொல்றது? இவன் பொண்ணை தான்டா கட்டிக்க சொல்லி உங்ககிட்ட நான் சொன்னேன். நீ மாட்டேன்ட்டு தெருவா லோன்னு சுத்திட்டு இப்ப காதலிக்கிறேன் கட்டி வைங்கிற. நீங்க போட்டோ காமிச்சிருக்கலாம்ல. ஆமா, இவருக்கு பிலிம் காட்டுவாங்க. இதே கம்யூனிகேஷன் கேப். உனக்கு புரியாது இங்கிலீஷ். மாப்பு, நீ பொண்ணை கூப்பிடு பார்க்கலாம். மித்ரா, உண்மைங்கிறது எனக்கு கூட தெரியாம போயிடுச்சு ஐயா. இந்த பாடாவதி பயலுக்கு இப்படி ஒரு பொண்ணா? ஆண்டவன் கிரேட்டடா. நான் உன் பொண்ணை சின்ன வயசுல பார்த்ததா உன்ன மாதிரி மூஞ்சூர் மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். நன் எக்ஸ்பெக்டடா. ஆமா, இங்க மட்டும் என்ன காம்பினேஷன் வாளுதான். பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. பேசுடா. கமான் இல்ல டாக்டர். என்னடா நீ கேட்க வேண்டியது உங்க ஒப்பன் கேட்கிறாரு. போங்க. ஒரு நிமிஷம். Tell me. What? தப்பா பேசாதடா. இங்கிலீஷ்ல கிளாமரை கத்துக்க முதல்ல. கிளாமர் கொப்பனுக்கு இங்கிலீஷ் பேசி பழக நான் தான் கிடைச்சனா?
உனக்கு பொறுப்பு வரணுமா? இப்ப கல்யாணம் வேண்டாமா? டுடே ஒன்லி டைவர்ஸா? டைவர்ஸா? என்கேஜ்மெண்ட் தான். 30 நாள் இங்கிலீஷ். அப்பா தலைவலி. சுட ஒரு காஃபி கொடுமா. ஆர் யூ சாட்டிஸ் நவ்? இந்த பாரு சேனு, என் பையன் சரியில்லை, அரசியல் அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். கண்ட சல்லி பயில சாவகாசம் வேற. சின்ன பிள்ளை கூட வரக்கூடாதுன்னு சொன்னேன், கேட்டியாடா? போடா. உன் பொண்ணு தான் அவனை திருத்தணும். அரசியலா? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. அரசியல் சாக்கடை. அந்த சாக்கடைக்குள்ளேயும் பண்ணி கொசுவெல்லாம் சந்தோஷமா வாழும். அந்த மாதிரி நம்ம வாழ முடியுமா? இதெல்லாம் மறந்துருங்க மாப்பிள்ள. சந்தர்ப்பவாதிகளின் நேர்மை சந்தர்ப்பத்திற்கு சந்தர்ப்பம் மாறும். இதில் உயர்ந்த சந்தர்ப்பவாதி, தரம் குறைந்த சந்தர்ப்பவாதி என்று எவனும் கிடையாது. அதற்காக சொந்த வீடு என்பதற்காக கரியை எடுத்து சுவற்றில் பூசிக்கொண்டே இருக்கக்கூடாது. மாவட்டத்துக்காக அவசர கூட்டத்தை கூட்டியிருக்காரு, கட்சியில் சீட்டு வாங்குறதுக்காக. எதிர்கட்சி திட்ட முடியாம உள்கட்சியில திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் ஜெயிப்பது உறுதி. இந்த கூட்டத்தில் இந்த நேரத்தில் நான் 2 பேரை கௌரவிக்க விரும்புகிறேன். எனக்காக உழைக்கும், எனக்காகவே நேர்ந்து விட்டவர்கள் போல் என் கூடவே தெரியும் அவர்களுக்கு 3 பவுன் செயின் போட்டு கௌரவிக்கிறேன். அவர்கள் தேனி கேசவன் மற்றும் பட்டை பொங்கல். பற்றி மட்டுமே யோசிக்கும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் என்னை பற்றியும் மண்ணை பற்றியும் யோசிக்கும் என் தலைவனுக்கு நாங்கள் காலம் முழுவதும் செருப்பாகவும் பொறுப்பாகவும் இருப்போம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் SSLC தேர்வில் எப்படி ஃபெயில் ஆனார் என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த 6 பவுன் சங்கிலியை ஃபர்ஸ்ட் மேடம் நான் சொல்றேன்டா. இந்த அறிவிப்பை பட்டை முருகன் வழங்குவார். எங்களிடம் இருக்கும் இந்த 6 பவுன் தங்க சங்கிலியை தனது பேத்திக்கு எப்படி திருமணம் செய்து கொடுப்பதென்று தெரியாமல் தடுமாறி நிற்கும் அந்த பாட்டிக்கு கொடுத்து உதவுகிறோம் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பாட்டி வாங்க வாங்க வாங்க. என்ன தலைவரை நீங்க 20 வருஷமா கட்சிருக்கீங்க, உங்களுக்காக கட்சிக்காக எவ்வளவோ பாடுபட்டுருங்க. இன்னைக்கு வந்தாலும் கௌரவிங்க. நாங்களாம் உங்க கல்வி தெரியல தலைவர. உனக்கு போட மாட்டேன்னு எவன் சொன்னது? நீ அவனுக்கு மாதிரி செயினை வாங்கி கொடுத்து மேடையில் போடுங்கன்னா போட போறேன். உனக்கும் பப்ளிசிட்டி, எனக்கும் பப்ளிசிட்டி. கரெக்டா சொன்னீங்க தலைவரை. நானாவது கை காசுல வாங்கி கௌரவிக்கிறதாவது. இத்தனை வருஷமா என்னையா என் கூட பழகுறீங்க? தங்க விலை என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? கிளவிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டீங்க. ஏய் கூட்டத்தை பத்தியா? 4000 பேர், குறைஞ்சது 2000 ஓட்டு விழுகாது எங்களுக்கு. அந்த கிளவிக்கு அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தானடா தெரியும் அது கவரிங்னு. கவரிங் ஒரு 350 ரூபா. நம்ம மைனஸ் பாயிண்ட் எதுனடா நம்ம ப்ளஸ் பாயிண்ட். தலைவரே, அவங்க ஒரு உள்நோக்கத்தோட தான் செயின் போட சொல்லியிருக்காங்க. நாளைக்கே பாருங்க சீட்டு வேணும் நிற்பாங்க, கிழிப்பாங்க. கூடவே இருந்து கஞ்ச பிஸ்னரின்னு வெளியே பரப்பி விட்டீங்க. இனிமே எவனும் சொல்ல மாட்டான்ல. இதன் பெயர் தான் ராஜதந்திரம். சொல்லுமா சார் இப்பெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஃபேன் இல்லாம, ஃபோன் இல்லாம, மூணு இல்லாம, நூன் இல்லாம கூட என்னால வாழ முடியும். ஆனா நீ இல்லாம என்னால வாழ முடியாது தெரியுமா? மீன் போட்ட துண்டில்ல இந்த மேன் மாட்டிக்கிட்டான். எங்கம்மா இருக்க? ஓ மாமனார் வீட்ல. என்ன இதெல்லாம்? நான் தான் சொன்னேனே, அவன் ஜெராக்ஸ் கடையில டெய்லி அவளை ஸ்கேன் எடுக்கிறான்னு. ஸ்கேன் எடுக்கிறானா? அம்மா, இதில் ஒரு 100 காப்பி ஜெராக்ஸ் போடுமா? இதுக்கு முன்னாடி இவனை எங்கேயா பார்த்துருக்கியாம்மா? இல்லையே சார். அவருக்கு என்ன பிரச்சனை சார்? ஏன் காணாம போனாரு? மனநல சரியில்லைம்மா. காலையில தான் ஃபோன் பண்ணி உன் மேல பைத்தியமா இருக்குன்னு சொன்னா. ஏம்மா, இதை
இதை எல்லாரும் பார்க்குற மாதிரி உன் கடையில் ஒன்று ஒட்டி வைக்கட்டுமா? ISM இவர் இங்கே ஏன் ட்ரெயின் விடுறாரு? பாய் டாடி.